ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தேடல்களின் பதிவு சேனல் சார்பா நம்ம வல்லம் குடவரை கோயில் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் செங்கல்பட்டு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட லொக்கேஷன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குங்க. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் பழமையானது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட கோயில். இங்கே 3 குடவரை கோயில்கள் இருக்கு. பெருமாள் சந்நிதி, சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு 3 குடவரை கோயில் இருக்கு. வாங்க நம்ம உள்ள போய் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். மகேந்திரவர்மன் பல்லவ மன்னனோட தமிழ் கல்வெட்டுகள் இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரலாற்று சுவடுகள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் கோப்பெருஞ்சிங்கன் ராஜாதிராஜன் அவருடைய கல்வெட்டும் இங்கே காணப்படுது. ஸோ இங்கே 7 சித்தர்கள் இன்னும் இந்த கோயிலை வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் இருக்கு. அதேமாரி இந்த கோயிலை காலையில் கழுகுகள் சுற்றி வணங்கிட்டு போகும் அப்படிங்கிற வரலாறும் இங்கே சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் விநாயகர் சந்நிதி இருக்கு. விநாயகர் பெருமானை நம்ம தரிசனம் பண்ணலாம். ஸோ விநாயகர் பெருமானுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கரிவரதராஜ பெருமாள் சந்நிதி இருக்கு. இந்த சந்நிதியும் பார்த்தீங்கன்னா குடவரை கோயில் தான். இந்த கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 to 6 அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 24x7 நீங்கள் எப்போ இந்த கோயில் வந்தாலும் சாமியை தரிசனம் பண்ணலாம். எல்லாம் கிரில் கேட்டில் தான் இருக்கு. திருமால் சந்நிதியில் பார்த்தீங்கன்னா கர்டாழ்வாள் இருக்காரு. ஸோ தோர பாலகர்கள் இருக்காங்க. அவங்க கையில் ஆயுதங்கள் எதுவும் இல்லை. இந்த சந்நிதியில் பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்து விஷ்ணு துர்கா சந்நிதி அமைச்சிருக்காங்க. ஸோ திருமால் பகவானை நம்ம தரிசிச்சிட்டோம். இந்த கோயில் குடவரை கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் குடவரை கோயிலில் உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியும் குறிப்புகள் இருக்கு. நம்ம மேலே ஏறி போவோம். மெயினான குடவரை கோயில் அங்கே தான் இருக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டெப்ஸ் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இல்லை, 5 நிமிஷத்தில் நம்ம ஏறிடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் இருக்கு. தியான மண்டபமும் இங்கே அமைச்சிருக்காங்க. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மெயின் குடவரை கோயில் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட சந்நிதி அமைச்சிருக்காங்க. இந்த முருகப்பெருமானை வழிபட்டா நவகிரக தோஷங்கள், நட்சத்திர தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கு புவனேஸ்வரியை வழிபடுவோர் பில்லி, சூனியம் வைப்பு போன்ற சகல தோஷங்களையும் நீங்க பெறுவர். மனநலம் காத்து உடல் நலம் பேணும் ஜேஷ்டா தேவியை தரிசிப்போர் அனைத்து வளங்களும் பெறுவர் அப்படிங்கிற குறிப்புகளும் இதுல குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வேதாந்தேஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல சிவபெருமான் அழைக்கப்படுறாரு. இங்க சிவனின் இடதுபுறம் அம்பாள் கிழக்கு நோக்கி 3 கண்களுடன் காட்சி தருகிறார்கள். அம்பாளை தரிசிப்போரின் திருமண தடைகள் நீங்கி உடன் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற குறிப்பு இங்க இடம்பெற்றிருக்கு. இங்க இருந்து நம்ம வியூ பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சுற்றி பச்சை பசேல் அப்படிங்கிற ஒரு வியூ நம்மளால பார்க்க முடியுது.
அதுமாரி பார்த்தீங்கன்னா மலைகளோட வியூவும் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா இந்த ஓவரால் வியூவும் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம். இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா 4 to 6 அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈவினிங் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்டு நீங்கள் வந்து சாமி தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த டைம் வேணாலும் வந்து சாமி தரிசனம் பண்ணலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து கிரில் கேட்டு தான் போட்டிருக்காங்க. சாமி வெளில இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து காட்சி தர்றாரு. அதனால் அதை மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்திகள் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து இன்னும் தரிசனம் பண்ணலாம். வாய்ப்பேச முடியாத ஊமையையும் பேச வைத்த திருத்தலம் அப்படிங்கிற குறிப்பு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வேதாந்த ஈஸ்வரருக்கு பால் தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம சாப்பிட்டா எப்பேற்பட்ட நோயும் குணமாகும் அப்படிங்கிற குறிப்பும் வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகரை வந்து தரிசிச்சா நம்ம எடுத்த காரியம் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம நினச்சது போலவே முடியும் அப்படிங்கிற குறிப்பும் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. இங்குள்ள விநாயகர் வந்து 13 திருப்பேருடன் உலகில் வந்து எங்கேயுமே காண முடியாத அளவுடனும் காட்சி தருகிறாரு. ஸோ எங்களோட கேமரா வியூவில் நாங்கள் காமிச்சிருக்கோம். பட் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா கோவில் சைடில் வந்து ஒரு குகை வந்து அமைஞ்சிருக்கு. அந்த குகையும் நீங்கள் வந்து பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். இதுதாங்க அந்த குகை. கோயில் வந்து தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கினோன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த போர்டில் வந்து நியரஸ்ட் டெம்பிள் அண்ட் டூரிஸ்ட் லொக்கேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுவீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவன்மலை சிவபெருமானை வந்து தரிசிக்க வந்திருந்தோம். ஸோ இது வந்து ஒரு குடவரை கோயில். ஸோ சாமி தரிசனம் முடிஞ்சிச்சு. நம்ம தேடலின் பதிவு சேனல்ல வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து தேடி போய் பார்க்க போறோம். எங்களோட தேடலாம் நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். உங்கள் தினேஷ் அண்ட்